இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எஸ்ரா 8:23. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்மளோட வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் நம்ம ஃபாஸ்டிங் இருந்தனால தான் தேவன் எல்லாத்தையும் செஞ்சாரா, இல்லை மனதார நம்பிக்கையோடு கேட்டதுனால செஞ்சாரா, அதை நம்ம யோசித்து பார்க்கணும். அதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறது தப்பு, வேஸ்ட்டுன்னு சொல்லலை. நம்ம ஃபாஸ்டிங் இருந்தாலும் தேவன் நமக்கு செய்வார்னு நம்பிக்கையோடு இருக்கணுமே தவிர, ஃபாஸ்டிங் இருந்தால் தான் தேவன் செய்வார்னு நினைக்கக்கூடாது. அதுலேயும் சில பேர் ஃபாஸ்டிங் இருந்தாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல, ஒன்றுமே சாப்பிடல, அதான் டயர்டாக இருக்குது, தலைவலிக்குது, மயக்கமாக வருது, இப்படி என்னென்னமோ சொல்லுவாங்க. இப்படி சொல்கிறதுல கொஞ்சமாச்சு தேவன் வெளிப்படுறாரா? இல்லையே, அவங்களோட பெருமை தான் வெளிப்படுது. நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறது தேவனுக்கு தெரிஞ்சால் போதும், எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்க பெருமையாக நினைக்கணும்னு ஃபாஸ்டிங் இருந்துட்டு அப்புறம் தேவனை குறை சொல்கிறது. தேவனுக்கு இவ்வளோ நாள் நான் ஃபாஸ்டிங் இருந்தேன், கடவுள் கண் திறந்து பார்க்கல, என் வேண்டுதலை நிறைவேற்றலைன்னு சொல்கிறது. உபவாசம்ன்றது முதல்ல சாப்பாட்டில் இல்லை, தேவன் மேலே நம்ம வச்சுருக்க அன்புலையும் நம்பிக்கையிலையும் தான் இருக்குது. அப்படிப்பட்ட உபவாசத்தையும் வேண்டுதலையும் கடவுள் கண்டிப்பாக அங்கீகரிப்பார், ஏற்றுக்குருவார். அதனால் நம்மளோட வேண்டுதல் எப்படி இருக்கணும்னா, நம்மளோட ஆத்துமா தேவனை நம்பிக்கையோடு தேடும்போது கடவுள் நமக்கு வெளிப்படுவார். ஆமேன்.